பார்த்து சிரிக்கிறான். ஐயா காக்கா ஆகி போயிடுச்சு அப்படின்னு. அந்த பையன் சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிறான், உன கலாய்க்கடை சிரிக்கிற, திரும்பவும் சிரிக்கிறான். நீ சொல்லிட்டு சரிடா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த மரத்துல காக்கா உட்காந்துருச்சு, ஒருவேளை யானை உட்காந்துருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆலமரத்தில் இருந்து விழுகின்ற விதை மண்டையில் விழுகிறது. சிரிக்கின்றான். ஏண்டா கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், ஒருவேளை நான் பலாமரத்துக்கு அடியில் உட்கார்ந்து இருந்தால் என் உயிர் போயிருக்கவே என்று. வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள், மாற்றங்களை உருவாக்குங்கள், தேடி வராது. பிடல் காஸ்ட்ரோ சொல்லுவார், என் மக்களுக்காக வாழ்க்கையை தேடி அலைந்தேன், பாதையை தேடி அலைந்தேன், எங்கும் கிடைக்கவில்லை, நானே பாதையாக மாறுவேன் என்று சொன்னார். நீங்கள் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையுடைய பாதையை அமைத்துக் கொள்கிறீர்களோ அப்பொழுது வெற்றி உங்களை தேடி வரும். உங்கள் பெற்றோருக்கு நம்பிக்கை கொடுங்கள். அம்மா இந்த படிப்பு எனக்கு சோறு போடாது என்று நீ நம்பாது, எனக்கு உண்மையான ஒரு திறனை வளர்த்துக் கொள்ள ஒரு ஆயத்தமா இருக்கின்றது. 10ஆம் வகுப்பு எத்தனையோ மாணவர்கள் வழிமாறி சென்றிருக்கிறார்கள். டிராப் அவுட்ஸ் தலைமையில் அமர்ந்திருக்கிறார்களுக்கு தெரியும். டிராப் அவுட் பிரச்சனை எவ்வளவு அனுபவிக்கணும்னு நமக்கு தெரியும். நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ட்ராப் அவுட் விஷயத்துல உள்ள போகாம ஒரு கம்யூனிட்டி காலேஜ் இருக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, இந்த வாழ்க்கையை மாற்றும் இந்த படிப்பை உயர்த்து நம்பி உள்ள வந்துருக்கீங்க. பார்த்தீங்களா? ஹேண்ட்ஸ் ஆஃப் உங்களை வணங்குகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை நம்புகின்ற உங்கள் பெற்றோரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஏன்னா ஒரு மாணவன் பாதை மாறுகின்ற பொழுது சமூகம் மாறிவிடும். ஒரு மாணவன் பாதையை விட்டு விலகு கொண்ட போது சமூகத்தில் தன்னை உயர்வை மறந்து விடும். உண்மை தன் பிள்ளை மாறியதால், தன் மகன் மாறியதால் எத்தனை பெற்றோர் சொல்ல முடியாத சோகத்துக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், போதை கலாச்சாரத்தை பற்றி மாவட்ட தலைவர் அவர்கள் பேசினார். இல்ல தப்பு. ஏன்னா மாணவ சமுதாயம் அதை நோக்கி செல்லுகிறது என்றால் எங்கோ ஒரு விழிப்புணர்ச்சியினுடைய அடி சறுக்கி இருக்கிறது. அது ஆசிரியராகவோ பெற்றோராகவோ சமூக பொறுப்பாளராகவோ நாம் தவறியிருக்கின்றோம். ஒரு ஆசிரியராக, ஒரு பெண்ணின் தந்தையாக, ஒரு மக்களின் தந்தையாக ஆதங்கத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் 10ஆம் வகுப்போடு நின்று விடாமல் 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை என்ற நம்பிக்கையோடு இந்த கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? அந்த கல்லூரியை வாழ்த்துகிறேன், அந்த நிறுவனத்தை வாழ்த்துகிறேன், அந்த நிறுவனம் உங்களுக்காக செய்திருக்கிற பணியை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, பெற்றோரோடு இணைந்தீர்கள். பெற்றோரோடு எல்லாம் சொல்லணும். அப்பா அம்மா சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. அப்பா அம்மாவோட உன்னை பாதுகாப்பா பார்த்துக்கிற உலகத்தில் எவனும் கிடையாது. அம்மாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு, என்ன தேவையோ அங்கே கேளு. நல்ல விஷயங்கள் அங்கிருந்து மட்டும்தான் வரும், வேற எந்த ஊருக்கும் வராது. அன்புக்குரிய பெற்றோர்களே, வணக்கத்துக்குரிய மாணவர்களே, இது உங்கள் வாழ்க்கை. உங்கள் பெற்றோரை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோரை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இருட்டிலே நடைபெறுகின்ற பொழுது கையில் இருக்கிற விளக்கு 3 அடிதான் வெளிச்சத்தை காட்டும். அதற்கு மேல் இருட்டு என்று பயந்தீர்களே ஆனால் ஒரு அடியை முன்னால் வைக்க முடியாது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் அடுத்து 3 அடி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 3 அடியை நான் சொல்வது உங்களுக்கு கல்வி. கல்வி என்ற விளக்கை கையில பிடித்துக் கொள்ளுங்கள். அது எந்த படிப்பாக வேண்டாமல் இருக்கட்டும், எப்பேற்பட்ட படிப்பாக வேண்டாமல் இருக்கட்டும், அதை நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை நன்றாகவே பிறருக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையாக மாறும் என்பதை சொல்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், செவிலியர் படிப்பு என்பது வெறும் படிப்பு மட்டுமல்ல, உடனிருத்தல். உங்களோடு இருப்பவர்களோடு நீங்கள் உடனிருக்கின்ற அந்த அற்புதமான படிப்பை படித்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார், எல்லாத்துக்கும் போதுங்கிற வார்த்தை வராது, சாப்பாடுக்கு மட்டும்தான் போதுங்கிற வார்த்தை வரும். எந்த விஷயத்திற்கும் போதுங்கிற சொல் வராது. அப்படிப்பட்ட அற்புதமான சமையல் கலையை கற்றிருக்கிறீர்கள். நல்ல சாப்பாடு கொடுங்க. நாங்களாம் சாப்பிடுவோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சாப்பாடு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் யாருங்க இருக்கீங்க? யாரா இருக்கீங்களா? ப்ளீஸ். ஹோட்டல் மேனேஜ் டிகிரி யார் இல்லைங்களா? நல்ல சாப்பாடு கொடுங்க ப்ளீஸ். அற்புதமான சாப்பாடு கொடுங்க. இட்லியை கொடுங்க. இட்லியா கொடுக்காம வேற மாதிரி மாற்றி கொடுங்க. அதுதான் இன்னைக்கு ஹோட்டல், அதுதான் மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இருக்கிறது. வாரத்தில் 4 நாள் ஹோட்டல் சாப்பிட்ற பழக்கம் நமக்கு வந்துருச்சு. மாற்றிக்குவோம், கட்டாயமா மாற்றிக்குவோம். இயற்கையோடு இணைந்த உணவு, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, எத்தனையோ அது நல்ல ஒழுங்குகள். உணவர் போன்ற மிகப்பெரிய ஆளுகள் அதுக்காக இயங்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய வாழ்க்கை திரும்ப கொண்டு வர நினைச்சிருக்கிறாங்க. உங்கள் காலத்திலே ஒரு மனநட்டம், உங்கள் வாழ்க்கை வெற்றியாக வளர, உங்கள் பெற்றோர்களுடைய இயக்கங்களும் எதிர்பார்ப்பு சென்றடைய அற்புதமான எங்கள் வேண்டுதலை தெரிவித்து இறைவனிடம் அமர்ந்து கொண்டு இந்த நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த நிறுவனம் தொடர்ந்து மேன்மேலும் அற்புதமான வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதை கோரிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லவர்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.